வார்த்தையை வைத்து உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஆண்டவருடைய வார்த்தையை சுவிசேஷம் வார்த்தையை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஆண்டவருடைய சுவிசேஷத்தை மற்றவர்களுக்கு சொல்லுவது ஒரு நல்ல செய்தி, குட் நியூஸ். அதை நான் மற்றவர்களுக்கு சொல்லுவதுதான் மிகவும் ஒரு ஆசீர்வாதமான வார்த்தை. எல்லாவற்றை காட்டிலும் ஆண்டவருடைய வார்த்தையை மற்றவர்களுக்கு சொன்னாலே அது ஒரு சுவிசேஷமாக அமைகிறது, ஒரு நல்ல வார்த்தையாக அமைகிறது. எத்தனையோ வார்த்தைகள் உண்டு, ஆனால் ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லுவது ஒரு நல்ல வார்த்தை. உலகத்தில் எத்தனையோ வார்த்தைகளை பேசுகிறோம், கேட்கிறோம், ஆனால் ஆண்டவருடைய இறை வார்த்தையை மற்றவர்களுக்கு சொல்வது ஒரு சுவிசேஷம் என்று நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஆதி ஆகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் ஆண்டவருடைய வார்த்தை நிறைய இருக்கிறது, எல்லாமே சுவிசேஷம் தான். ஆனா இந்த நாளிலே நான் ஒரே ஒரு புத்தகத்திலே ஒரு அதிகாரத்தை மாத்திரம் மையப்படுத்தி அந்த சுவிசேஷ வார்த்தையை உங்களோடு கூட சுருக்கமாக பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். பரிசுத்த பவுல் கிட்டத்தட்ட 13-14 புஸ்தகங்களை எழுதியிருக்கிறார். அவர் எழுதின புஸ்தகத்திலே மிகவும் அருமையான நல்ல ஒரு புஸ்தகம். எல்லா புஸ்தகங்களும் அருமையான நல்ல புஸ்தகம். ஆனால் இந்த நாளிலே, இந்த காலை வேளையிலே நான் அதை சற்று ஆராய்ந்து பார்க்கும்போது ரோமர் எழுதின நிருபம் ரொம்ப அருமையான ஒரு நல்ல ஒரு புஸ்தகம், நல்ல ஒரு அருமையான நிருபம். அதுல ஒரு வார்த்தை என்னோடு கூட கடந்த நாட்களிலே அதிகமாக இடைப்பட்டது. இன்றைக்கு காலையிலும் அந்த வசனம் எனக்கு எப்பொழுதுமே ரொம்ப ஆசீர்வாதமா இருப்பது போல இப்பொழுதும் எனக்கு ஒரு ஆசீர்வாதமா இருக்கு. சிறு வயசுலே இந்த வசனத்தை நான் திரும்ப திரும்ப கேட்டிருக்கிறேன், வாசித்திருக்கிறேன். அதை குறித்து நான் பல இடங்களில் செய்திகளை கொடுத்திருக்கிறேன். அதை குறித்து உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். பரிசுத்த பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே இப்படியாக நான் வாசிக்கிறோம். கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்பட மாட்டேன். சுவிசேஷத்தை நான் மற்றவர்களுக்கு சொல்வதிலே கொஞ்சம் கூட நான் வெட்கப்பட மாட்டேன் என்று சொல்லி பரிசுத்த பவுல் இதை சொல்லுகிறான். அதை நான் சில குறிப்புகளை மாத்திரம் சொல்லி நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த ரோமர் புஸ்தகத்திலே கிட்டத்தட்ட 16 அதிகாரங்கள் இருக்கிறது. இந்த 16 அதிகாரங்களிலே இந்த முதல் அதிகாரத்திலே மாத்திரம் சுவிசேஷம் என்கிற வார்த்தை 6 தடவை வருகிறது. இந்த 16 அதிகாரங்களிலே கிட்டத்தட்ட வசனங்கள் மாத்திரமே 433 வசனங்கள் இருக்கிறது. அந்த 433 வசனங்களிலே 1ஆம் அதிகாரத்திலே 32 வசனங்கள் இருக்கிறது. அந்த 32 வசனங்களிலே 6 தடவை சுவிசேஷம் என்கிற வார்த்தை திரும்ப திரும்ப வருகிறதை நான் இங்கே பார்க்கிறேன். வேதம் முழுவதும் பார்க்கும்போது பல இடங்களிலே சுவிசேஷம் என்கிற வார்த்தை வருது. 100க்கும் மேலாக சுவிசேஷம் 117 தடவை சுவிசேஷம் என்கிற வார்த்தை வேத புத்தகம் வருகிறது. ஆனால் முதலாவதாக சுவிசேஷம் என்கிற வருகிற வார்த்தை 1 நாளாகமம் 16ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலே அந்த சுவிசேஷம் என்கிற வார்த்தையை நான் வாசிக்க கேட்கிறோம். பூமியின் சகல கொடிகளை கர்த்தரை பாடி நாளுக்கு நாள் அவர் சுவிசேஷமாய் அறிவீங்கள் என்று சொல்லி 4ஆம் புத்தகத்திலே வாசிக்கிறோம். கடைசியாக சுவிசேஷத்திலே அங்கே நித்திய சுவிசேஷம் என்கிற வார்த்தை கடைசியாக வாசிக்கிறோம். ஆக இந்த இடைப்பட்ட நிறைய இடங்களிலே சுவிசேஷம் என்கிற வார்த்தையை நாம் கேட்கிறோம். குறிப்பாக பரிசுத்த பவுல் ரோமருக்கு இருந்த புஸ்தகத்திலே அந்த 1ஆம் அதிகாரத்திலே தெளிவாக சுவிசேஷத்தை ரொம்ப எம்பசைஸ் பண்ணி அங்கே ஆணி அச்சாரமாக சில வார்த்தைகளை சொல்லுவது மிகவும் ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்தது. ஆனால் பரிசுத்த பவுல் தன்னுடைய நிருபங்கள் அநேக நிருபங்கள் எழுதியிருக்கிறார். ஆனால் ரோமர் எழுதின நிருபம் மாத்திரம் அவர் தன்னுடைய 3வது மிஷனரி பிரயாணத்திலே அவர் எழுதுவதாக நாம் பார்க்கிறோம். அவர் தன்னுடைய முதல் மிஷனரி பிரயாணத்திலே கலாத்தியர் புஸ்தகத்தை எழுதுகிறார். 2வது மிஷனரி பிரயாணத்திலே அவர் 1 தெசலோனிக்கேயர் 2 தெசலோனிக்கேயர் 2 புத்தகங்கள் எழுதுகிறார். 3வது பிரயாணத்திலே 3 புத்தகம் எழுதுகிறார். 1 கொரிந்தியர் 2 கொரிந்தியர். அடுத்தபடியாக ரோமர் என்கிற புத்தகத்தை அந்த 3வது மிஷனரி பிரயாணத்திலே நாம் எழுதுகிறதை வாசிக்கிறோம். ஆக இந்த ரோமர் புத்தகத்திலே பார்க்கும்போது மிக உன்னதமான ஒரு புத்தகம். பவுலுக்கு ஒரு ஆசை, பவுல் வாழ்ந்த நாட்டில் அதனுடைய தலைநகரம் என்று சொன்னால் ரோம் தான். ரோமிலே போய் ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லணும், ரோமிலே போய் சபையை கட்டிடணும், அங்கே காலை வச்சிடணும் என்பது பவுலுக்கு ஒரு அலாதி ஒரு பிரியம் என்பதை குறித்து நான் வாசித்திருக்கிறேன். ஆக அந்த நாட்களிலே ரோம சாம்ராஜ்யமாகிய தலைநகரிலே, உலகத்தினுடைய சாம்ராஜ்யமாகிய தலைநகராகிய ரோமிலே ஆண்டவரை பற்றி சொல்லணும், அங்கே ஆண்டவருடைய சுவிசேஷம் சொல்லணும் அப்படிங்கிற வாஞ்சலை தான் அந்த 16ஆம் வசனத்தை எழுதுகிறான். கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த முதல் அதிகாரத்திலே முதல் பக்கத்திலே மாத்திரம் 6 தடவை வருகிறது. முதல் 3 தடவை உள்ள வார்த்தையை மாத்திரம் ரத்தின சுருக்கமாய் சொல்லி 3 குறிப்பாக சொல்லி நான் கடந்து செல்ல விரும்புகிறேன். 1ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலே அங்கே வருகிறது. வேதம் வைத்திருப்பீர்கள் என்று சொன்னால் திருப்பி வைத்துக் கொள்ளுங்கள், அது உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமா இருக்கும். ரோமர் எழுதின புஸ்தகத்திலே 1ஆம் அதிகாரத்திலே முதல் வசனத்திலே வருது. கிறிஸ்துவின் ஊழியக்காரனும் அப்போஸ்தலனாகும்படி அழைக்கப்பட்டவனும் தேவனுடைய சுவிசேஷத்திற்காக. 1ஆம் வசனத்திலே 1ஆம் வசனத்தில் என்ன அழகாக சொல்லுவார், தேவனுடைய சுவிசேஷத்திற்காக. 4ஆம் வசனம்
கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்பாடு. 17ஆம் வசனத்திலே தேவ நீதி விசுவாசத்திற்கு அந்த சுவிசேஷத்தினாலே வெளிப்படுத்தப்படுகிறது. ஆக 6 தடவை வருகிற முதல் பக்கத்திலே முதல் சுவிசேஷத்தை பார்க்கிறோம். அங்க பிரித்து சொல்லுகிறான் பாருங்கள். கிறிஸ்துவின் ஊழியக்காரனும் அப்போஸ்தலனாகும்படி அழைக்கப்பட்டவனும் தேவனுடைய சுவிசேஷத்திற்காக. நம்பர் 1, சுவிசேஷத்தை யார் சொல்ல முடியும்? பிரித்தெடுக்கப்பட்டவன். எல்லாரும் சுவிசேஷம் சொல்லலாம், எல்லாரும் சொல்லலாம். ஆனா இந்த நல்ல வார்த்தையை, சாலிடான அஸ்திபாரமான ஒரு முக்கியமான ஒரு மூளைக்கல்லான அந்த வார்த்தையை எல்லாரும் சொல்ல முடியாது. கோல்கேட்டை பற்றி எல்லாரும் சொல்லலாம், கொக்கோகோலா பற்றி எல்லாரும் சொல்லலாம், தம்ஸ்அப் பற்றி எல்லாரும் சொல்லலாம், எந்த புத்தகத்தை பற்றி மற்ற உலக பொருளை குறித்து யாரும் எப்பொழுது எங்கேயும் சொல்லலாம். ஆனால் இந்த நல்ல சுவிசேஷத்தை எல்லாரும் சொல்ல முடியாது. 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்க துரித்தெடுக்கப்பட்டவர்கள் மாத்திரம் நான் சொல்ல முடியும். என்னை கேட்டுக் கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம எல்லாரும் வெள்ளிக்கிழமை தோறும் ஜெபிக்கிறோம். எதற்கு தெரியுமா? ஜெபத்தினாலாவது ஆண்டவரே மக்கள் மத்தியில் ஒரு அற்புதமான சுவிசேஷ வேலையை செய்யுங்கள், வருமாவை சந்தியுங்கள். ஆண்டவரே அமெரிக்க தேசத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், எங்களால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. ஜெபித்தாவது ஆண்டவரே அவர்கள் மத்தியிலே சுவிசேஷம் வார்த்தை கடந்து செல்லட்டும் என்று சொல்லி ஒரு அங்கலாய்ப்பு. வெள்ளிக்கிழமை தோறும் யார் ஜெபிக்கிறார்கள்? உலக மக்கள் அல்ல. யார் ஜெபிக்கிறார்கள்? கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி பெயர் வைத்தவர்கள் அல்ல, பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். நீங்களும் நானும் பிரித்தெடுக்கப்பட்ட, உலகத்திலிருந்து வேறு பிரிக்கப்பட்ட ஒரு அனுபவத்துக்குள்ளே நீங்களும் நானும் வந்ததினாலே அந்த சுவிசேஷ பாரம் உங்களை சும்மா இருக்க விடவில்லை. சுவிசேஷத்தினுடைய கற்பம், சுவிசேஷத்தினுடைய கற்ப வேதனை, இது எப்படியாயும் போக வேண்டும் என்று சொல்லி தனிப்பட்ட பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை உங்களுக்குள்ளே இருப்பதனாலே அந்த சுவிசேஷம் போக வேண்டும் என்று ஒரு அங்கலாய்ப்பு இருக்கு. ஆக 3 காரியங்களை பார்க்கிறோம். கிறிஸ்துவின் ஊழியக்காரர்கள், அப்போஸ்தலனாக அழைக்கப்பட்டவனும் தேவனுடைய சுவிசேஷத்திற்காக பிரித்தெடுக்கப்பட்டவனுமாகிய பவுல். தேவனுடைய சுவிசேஷத்திற்காக பிரித்தெடுக்கப்பட்ட ஜெபிக்கிற நீங்கள் ஆண்டவருடைய வார்த்தையை, நல்ல வார்த்தையை, அருமையான நல்ல காரியங்களை இந்த உலகத்திற்காக நாம் சொல்ல இருக்கிறோம். இந்த இந்திய தேசத்திலே இருந்து அமெரிக்காவிலே 50 மாநிலங்களிலே 50 ஸ்டேட்ல பலவிதமான மக்கள் இருக்கிறார்கள். இவர்கள் எல்லாருக்கும் இயேசுவினுடைய சுவிசேஷம் வந்திருக்கும் என்று சொன்னார். இவங்க எல்லாரும் பிரித்தெடுக்கப்பட்டவர்களாக இருந்திருப்பாங்க என்று சொன்னால் இன்னைக்கு இந்த தேசத்தில் ஒரு பெரிய எழுப்புதலை நாம் காண முடியும். இன்னைக்கு நம்ம வெள்ளிக்கிழமை தோறும் அழுகிறோம், புலம்புகிறோம், பிறப்பின் வாசலில கதறுகிறோம். ஏன் தெரியுமா? ஆண்டவரே இந்த நல்ல செய்தி எல்லாருக்கும் போகவில்லைங்கிற ஒரு வேதனை, உங்கள் அங்கலாய்ப்பு. அதற்காக நாம் தவிக்கிறோம். பிரித்தெடுக்கப்பட்ட நாம் உங்களாலே சும்மா இருக்க முடியவில்லை, ஏதாவது செய்ய வேண்டும் என்று சொல்லி நான் ஜெபத்திலே நாம் தவித்துக் கொண்டிருக்கிறோம். கர்த்தர் நாட்களில் நம்முடைய ஜெபக்குழுப்பின் மூலமாக இந்த சுவிசேஷத்தை கட்டி கொண்டு வருகிறார், பெரிய காரியங்களை செய்கிறார், ஜெபிக்க மக்களை எழுப்புகிறார், வெப்சைட்டை கொடுக்கிறார். காரணம் என்ன? எப்படியாவது அமெரிக்க தேசம் முழுவதும் மாத்திரமல்ல, உலக நாடுகள் முழுவதுமாக ஆண்டவரின் சுவிசேஷம் கடந்து செல்ல வேண்டும் என்ற ஒரு பாரத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆக சுவிசேஷம் யார் சொல்ல முடியும்? பிரிந்தவர்கள், பிரித்தெடுக்கப்பட்டவர்கள், ஒதுங்கினவர்கள், தனியா இருக்கிறவர்கள், அப்பேற்பட்ட ஒரு பாரம் உள்ளவர்கள் இந்த சுவிசேஷத்தை சொல்ல முடியும். அப்பேற்பட்ட தேசத்திலே இருந்து நாம் வந்திருக்கிறோம், அப்பேற்பட்ட அனுபவத்துக்குள்ளே வந்திருக்கிறோம், அப்பேற்பட்ட தேவனுடைய ஒரு அன்பை ருசித்தவர்கள் வந்திருக்கிறோம். அதாவது ஜெபத்துல நான் பார்த்தோமே, பரிசுத்தமும் அந்த அன்பும் நம்மளை சுவிசேஷத்துக்குள்ளே தள்ளுகிறது, பிரித்தெடுக்கப்பட்ட அனுபவத்துக்குள்ளே தள்ளுகிறது. ஆக 1, ஆண்டவரே சுவிசேஷத்தை நான் சொல்ல வேண்டும், பிரித்தெடுக்கப்பட்ட அனுபவத்துக்குள்ளே நான் வர வேண்டும் என்கிற ஒரு அங்கலாய்ப்பு நமக்குள்ளே இருக்கிறது. 2வதாக பாருங்கள், 4ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். கிறிஸ்து இயேசுவை குறித்து தேவன் தம்முடைய தீர்க்கதரிசிகளின் மூலமாய் பரிசுத்த வேதாகமங்களின் முன்னே, பரிசுத்த வேதாகமங்கிற வார்த்தை பைபிள்ல வந்துச்சு, பரிசுத்த வேதாகமம், தம்முடைய சுவிசேஷத்தை பற்றி வாக்குத்தத்தம் பண்ணின கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவானவர். எது சுவிசேஷம்? இப்ப 2வது பாயிண்ட். முதல்ல யார் சொல்ல முடியும்? பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். 2வது பாயிண்ட் எதுங்க சுவிசேஷம்? அங்க 5வது வசனத்துல கிறிஸ்துவானவர் மாம்சத்தின்படி தாவீதின் சந்ததியில் பிறந்தவர். 1 பிறந்தவர், 2வதாக மரித்தோரில் மரித்தார், 3வது உயிர்த்தெழுந்தார், 4வது இருக்கிறார். இதான் சுவிசேஷம். சுவிசேஷம் சொன்னா முழுமையான சுவிசேஷம் சொல்ல வேண்டும். அவர் பிறந்தார் ஐயா, அவர் பிறந்தார். எதற்காக பிறந்தார்? என் பாவத்திற்காக பிறந்தார். 2வதாக அவர் மரித்தார், அது சுவிசேஷம். 3வதாக மரித்தது மாத்திரமல்ல, அவர் உயிர்த்தெழுந்தார் ஐயா. 4வது சுவிசேஷம், 4 காஸ்பல் போல அவர் இருக்கிறார், இன்னும் ஜீவிக்கிறார். உயிர்த்தெழுந்த தேவன், அவர் தேவனுடைய குமாரனாக இருக்கிறார். இதுதான் சுவிசேஷம், ப்ராஸ்பெரிட்டி காஸ்பல்.
செழிப்பின் உபதேசம். செழிப்பை கொடுப்பதற்காக நாம் ஆண்டவர் உலகத்திலே வந்தது மாத்திரமல்ல, அவர் முழு சுவிசேஷம் மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் 4 சுவிசேஷத்திலும் ஆண்டவர் பிறக்கிறார். யாருக்காக பிறந்தார்? அவர் மரிப்பதற்காக பிறந்தார். எதற்காக மரிக்கிறார்? அவர் ஜீவனுள்ள தேவனாக இருக்கிறார் என்று உயிர்த்தெழுவதற்காக மரித்தார். மரித்த தேவன் உயிர்த்தெழுந்தார். இன்றைக்கும் அவர் நம்மோடு கூட இருக்கிறார், வாசம் பண்ணுகிறார். 5வது வசனத்திலே வாசிக்கிறோம், தம்முடைய சுவிசேஷம். ஆண்டவர் நமக்கு அந்த சுவிசேஷத்தை கொடுத்திருக்கிறார். அதை மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும். அவர் பிறப்பு, அவர் மரிப்பு, அவர் உயிர்த்தெழுதல், இன்னைக்கும் ஜீவிக்கிறார் என்கிற சுவிசேஷத்தை மற்றவர்களுக்கு சொல்வதற்காகவே அந்த பூரண சுவிசேஷம், அந்த நித்திய சுவிசேஷம், இட்டர்னல் காஸ்பல், அதை மற்றவர்களுக்கு சொல்வதற்காகவே கர்த்தர் உங்களையும் என்னையும் மக்களை கர்த்தர் வேறு பிரித்து வைத்திருக்கிறார். அந்த வேறு பிரிக்கப்பட்ட மக்கள் இந்த பூர்ண சுவிசேஷத்தை, இந்த நித்திய சுவிசேஷத்தை மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும். கிறிஸ்தவ சமுதாயத்தினாலே, கிறிஸ்தவ அன்பினாலே கட்டப்பட்டதுதான் அமெரிக்க தேசம். இன்றைக்கு காலை வேளையிலே ஒரு வகையாவிலே இருக்கக்கூடிய இந்த கொலம்பஸ் பட்டணத்திலே ஒரு அரசாங்க அலுவலகத்துக்கு நான் போயிருந்தேன். எனக்கு அப்பாயின்மெண்ட் இருந்தது. 55 வயதுக்கு மேல் உள்ளவர்களுக்கு இங்கே சில சலுகைகள் உண்டு என்று சொல்லி அவர்கள் எனக்கு அனுமதி கொடுத்திருந்தார்கள். நான்